வணக்கம். உங்க பொது அறிவை டெஸ்ட் பண்ண நீங்க ரெடியா? வாங்க, நம்ம உலகத்தை பத்தின சில ஆச்சரியமான உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். நேரத்தை வீணாக்காம உடனே ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு கிளாசிக் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். பின்னாடி, அதாவது ரிவர்ஸ்ல பறக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை எதுன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஹம்மிங் பேர்ட்னு யூகிச்சிருந்தா உங்க பதில் கரெக்ட். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது தன்னோட ரெக்கைகளை நம்பர் 8 மாதிரி ரொம்ப வேகமா அடிக்கும். அதனால தான் அதால காத்துல ஒரே இடத்துல நிக்கவும் எந்த திசையில வேணாலும் நகரவும் முடியுது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ப முடியாத விலங்குகள் உலகம். ஓகே, ஒரு பறவை இருக்கான். அது அதோட வாழ்க்கை முழுக்கவும் மரத்து மேல காலே வைக்காதான். அப்படி ஒரு பறவை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன பறவைன்னு தெரியுமா? அதுக்கு பதில் டிட்டோனி பறவை. ஆமாங்க, இந்த பறவை ஒருபோதும் மரக்கிளைகள்ல உட்காரவே உட்காராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு பண்ணை விலங்குகளை பத்தி நல்லா தெரியும் நினைப்போம். ஆனா இது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொதுவான பண்ணை விலங்கால அதோட கழுத்து அமைப்பினால வானத்தை நேரா அண்ணாந்து பார்க்க முடியாதான். அது எந்த விலங்கு? அது பன்றி தாங்க. ஆமா, அதோட கழுத்து தசை அமைப்பு அப்படி. அதனால அதால தலைய தூக்கி வானத்தை பார்க்கவே முடியாது. சரி, விலங்குகள் உலகத்திலிருந்து இப்ப நாம உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். உங்க புவியியல் அறிவை டெஸ்ட் பண்ண ரெடியா இருங்க. நம்ம முதல் ஸ்டாப் கேட்கவே ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு ஐரோப்பிய நாட்டுல ஒரு ஓடுதான். அதோட தண்ணி செக்கச்செவேல்னு இருக்கிறதால அந்த ஊர் மக்கள் அத ரத்த ஆறுன்னு சொல்றாங்களாம். அது எந்த நாட்டுல இருக்கு? இந்த விசித்திரமான இயற்கை அதிசயம் எங்க இருக்குன்னா ஸ்லோவாக்கியால. ஆமா. அடுத்ததா கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்களை பத்தி பேசலாம். உலக மகிழ்ச்சி அறிக்கைகளின்படி உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான நாடுன்னு தொடர்ந்து ஒரு நாடு பேர் வாங்கிட்டே இருக்கு. அது எந்த நாடு? அது வேற யாரும் இல்ல, ஃபின்லாண்டு தான். வருஷம் தவறாம முதல் இடத்தை பிடிச்சிடுறாங்க. ஓகே, இப்ப அறிவியல் பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்கிற சில உண்மைகளை தோண்டி எடுக்க போறோம். சரி, இப்ப கொஞ்சம் நமக்குள்ளேயே வருவோம். அதாவது நம்ம உடம்புக்குள்ள. நம்ம உடம்போட கண்ட்ரோல் சென்டரே அதுதான். அப்படிப்பட்ட எந்த உறுப்புல ஆச்சரியமா 75% வெறும் தண்ணி தான் இருக்கு? நம்ம மூளை தாங்க. நம்ப முடியல இல்லையா? நம்மளோட யோசனைகள், உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணமான இந்த மூளையில முக்காவாசி தண்ணி தான். 75%. யோசிச்சு பாருங்க. இதனாலதான் நம்ம மூளை சரியா வேலை செய்யணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாத்தீங்களா? நம்ம தினமும் பயன்படுத்துற ஒரு பொருளை பத்தி ஒரு கேள்வி. லைட் பல்புக்குள்ள ஒரு சின்ன கம்பி இருக்கும் இல்லையா, அந்த இழை. அது சீக்கிரம் எரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு உள்ள ஒரு வாயுவை நிரப்புவாங்க. அது என்ன வாயு? சரியான பதில் ஆர்கான். இந்த மந்த வாயுதான் நம்ம பல்பு ரொம்ப நாளைக்கு வெளிச்சம் தர உதவுது. சரி, அறிவியல்ல இருந்தே இப்போ ஒரு நாட்டோட தனித்துவமான சின்னங்களை பத்தி பார்க்க போறோம். அது நம்ம இந்தியாவை பத்தி தான். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு பாப்போம். இந்தியாவோட தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. நம்ம தேசிய பழம் எல்லாருக்கும் பிடிச்ச மாம்பழம். அப்புறம் தேசிய உணவுன்னு எதை சொல்றாங்க தெரியுமா? கிச்சடி. இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வாங்க, நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சரி, ஹிந்தியில ஒரு பழமொழி ரொம்ப பிரபலம். தோபிகா குத்தா நா கர்கா நா காட்கா. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா, சலவை செய்யறவங்களோட நாய் வீட்டுக்கும் சொந்தம் இல்ல, துணி துவைக்கிற படித்துறைக்கும் சொந்தம் இல்ல. அதாவது 2 பக்கமும் இல்லாம 2 கேட்டானா ஒருத்தர் இருக்காருன்னா அவரை குறிக்க இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கான இறுதி சவால். ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இந்தியாவோட தேசிய மொழி எது? உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்ளோ நேரம் எங்க கூட சேர்ந்து இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.